السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وفوق كل ذي علم عليم، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله تعالى لا ينظر إلى صوركم وأموالكم ولكن إنما ينظر إلى قلوبكم وأعمالكم، صدق رسول النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்களை பல தரத்திலே வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள், தன்மைகள். அதற்கு தபியாத் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதருக்குமே இயற்கையான ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மை அவரை விட்டு மாறவே மாறாது. இப்படி பல தரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்களை வைத்திருக்கிறான். நற்பண்புகளுக்கு யார் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, மார்க்கத்தை யார் பற்றி பிடித்து நடக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த பூமியை படைத்த நேரத்தில், பூமியை படைத்த போது இந்த பூமி கொஞ்சம் அப்படியே அசைய ஆரம்பித்தது. கொஞ்சம் பூமி நிற்காம அப்படியே அசைய ஆரம்பித்தது. அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலைகளை ஏற்படுத்தினான். முளை குச்சிகளை போன்று ஆங்காங்கு மலைகளை ஏற்படுத்தினான். ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பூமி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிச்சு ஸ்ட்ராங்கா. இதை பார்த்துட்டு மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டாங்க. யா அல்லாஹ், இந்த மலைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா? இந்த மலையை விட வலிமை மிக்க பொருள் ஏதாவது இருக்குதான்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க மலக்குமார்கள். இப்போ அல்லாஹ் சொன்னான், இந்த மலையை விட ஆற்றல் வாய்ந்தது இருக்கிறது, அதுதான் என்னது? அல் ஹதீத், இரும்பு என்று அல்லாஹ் சொல்லுவான். இரும்பு மலையை விட ஆற்றல் வடிந்தது, வலிமை மிக்கது. மறுபடியும் மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த இரும்பை விட வலிமை மிக்க பொருள் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுவான், ஆம் இருக்கிறது, அதுதான் அன்னார், நெருப்பு. இரும்பே என்ன செஞ்சிடும்? நெருப்பு உருக்கி விடும். மறுபடியும் மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த நெருப்பை விட வலிமை மிக்க பொருள் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுவான், ஆம் இருக்கிறது, தண்ணீர். இந்த நெருப்பை என்ன செய்து விடும்? அணைத்து விடும். மறுபடியும் மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த தண்ணீரை விட வலிமை மிக்க பொருள் இருக்கிறதா?
அல்லாஹ் சொல்லுவான், இருக்கிறது காற்று, இந்த தண்ணீரை எல்லாம் என்ன செய்து விடும்? அடித்து ஒழித்து விடும். சக்தி வாய்ந்தது, தண்ணீரை விட வலிமை மிக்கது காற்று என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் கேட்பார்கள் மறுபடியும், யா அல்லாஹ், இந்த காற்றை விட வலிமை மிக்கது இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுவான், ஆம். மனிதர்கள், எப்பேற்பட்ட மனிதர்கள், தன்னுடைய வலக்கரம் கொடுக்கும் தான தர்மம் இடக்கரத்திற்கு தெரியாமல் வைத்துக் கொள்வாரே, அப்படிப்பட்ட மனிதன் சக்தி வாய்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லாத்தையும் விடவும் சக்தி வாய்ந்தவன் யார் என்று சொன்னால், தான தர்மங்கள் செய்யும் பொழுது யாருக்குமே தெரியாமல் மறைவாக தான தர்மம் செய்யக்கூடியவன். அதான் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாது, அந்த அளவுக்கு மறைவாக கொடுக்கக்கூடிய நபர்தான் எல்லாத்தையும் விடவும் சக்தி வாய்ந்தவர், வலிமை மிக்கவர் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி, இது வெறுமனே தர்மத்தின் சிறப்பை மட்டுமே சொல்லுகிற செய்தி அல்ல, மனிதனுடைய மாண்பை சொல்கின்ற செய்தி. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, தான தர்மங்கள் செய்யும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. இந்த உலகில் எதைவிடவும் வலிமையானது எதுவென்றால் மனிதனுடைய உள்ளம். இந்த வார ஜும்மாவிலே உள்ளத்தால் உயருங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம். நமது தோற்றம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது என்பதை விட நமது உள்ளம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கணும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பது கிடையாது. வலாக்கின் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தான் பார்க்கிறான். மிக முக்கியமான ஹதீஸ். நான் ஏழையாக இருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருக்கிறேன், எனக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என்னையெல்லாம் யார் கண்டுகொள்ளப் போகிறார் என்று நினைக்க வேண்டாம். இப்படிப்பட்ட மக்களைத்தான், பணிவான நல்ல செயல்கள் உடைய நல்ல உள்ளங்களுடைய மனிதர்களைத்தான் அல்லாஹ் உற்று நோக்குகிறான். அதனால தான் இந்த உலகம் வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை வைத்து மதிப்பிடும். இந்த உலக மக்கள் என்ன செய்யலாம்? பொருளாதாரத்தை வைத்து மதிப்பிடப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வை எப்படி இருக்கும்? தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது எதுவென்றால் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் தோற்ற பொலிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உயர்ந்த உள்ளம் தான் மிக முக்கியம். நம்முடைய உள்ளத்தில் அழுக்குகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உள்ள சிந்தனைகள் சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த உள்ளத்தில் உள்ளதை யார் கவனிக்கப் போகிறாள் என்ற எண்ணம் தான் இப்போது நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், நம்ம உள்ளத்தில் உள்ளதை யார் கவனிக்க போறா? வெளி தோற்றம் சரியாக இருந்தாலும் சரி, வெளி தோற்றம் அழகுள்ளதாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் யாரை பற்றியும் எப்பேற்பட்ட விஷயங்களும் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் யாருக்கும் தெரிய போவது கிடையாது என்று நினைக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா, உள்ளத்தால் அவர் உயரமானவராக இருக்கிறாரா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னொரு மோசமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் உள்ளம் எவ்வளவு மட்டமானதாக சிந்தித்தாலும் சரி, அந்த சிந்தித்த விஷயத்தை வெளிப்படுத்துதல் என்பது அதிகமாகிவிட்டது. ஒரு காலத்தில் நாம் சிந்திப்பது வெளியே சொல்லிவிட்டால் கொஞ்சம் வருத்தமாகிவிடும் என்ற நினைப்பு போக, இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதையே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அதிகாரமும் பொருளாதாரமும் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறது. என்னை யாரும் செய்ய முடியாது, நான் அப்படித்தான் நினைச்சேன், அல்லது நான் அவர் நினைத்ததை அது தவறாக இருந்தாலும் வெளிப்படுத்தி காட்டுவது செயல்களின் மூலமாகவோ சொற்களின் மூலமாகவோ. காரணம் ஒன்றே ஒன்றுதான், அதிகாரம் அல்லது பணம் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து தந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாநிலத்தின் மேயராக ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் வயது முஸ்லீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நியூயார்க் மாநகரத்தின் மேயராக வயது 35. இவ்வளவு இளம் தலைவர், ஒரு முஸ்லீம். நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம், அவளை பற்றி நிறைய பேசப்பட்டது. உலக நாடுகள் அனைத்தும் பேசிக்கொண்டிருந்தது. 35 வயதே ஆன இளம் ஒரு முஸ்லீம் ஒரு நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நியூயார்க் நகரம் எப்பேற்பட்ட நகரம்? ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய கேபிட்டல் சிட்டியாக இருந்தது, தலைநகரமாக இருந்தது. இப்பொழுது நியூயார்க்கில் ஐநா சபையினுடைய தலைமைச் செயலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட எப்படி நம்ம இங்கே மதுரையை தூங்கா நகரம் சொல்கிறோமோ, அதே மாதிரியா நியூயார்க் சிட்டிங்கிறது தூங்கா நகரம். அமெரிக்காவுடைய பகுதிகளிலேயே நியூயார்க் மாநிலத்தில் தான் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம், ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு மாநகருக்கு, ஒரு மாநிலத்திற்கு ஒரு மேயராக, அதுவும் சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு இளைஞர் செஹ்ரான் மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இஸ்லாத்தை அவன் எங்கேயும் கொண்டு செல்ல முடியும், எப்படியும் கொண்டு செல்ல முடியும். முஸ்லிம்களை இந்த உலகத்தில் யார் வீழ்த்த நினைத்தாலும் வீழ்த்த முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இத்திமு நூரிஹி, யார் அணைக்க நினைச்சாலும் இஸ்லாம் என்ற ஜோதியை அணைக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த அமெரிக்காவிலேயே முஸ்லிம் ஒரு இளைஞரை அந்த பகுதியினுடைய தலைவராக, ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். இதில் அவர் குடியேறக்கூடிய வருஷம் ஒரு 2018 தான் அமெரிக்காவிலே குடியேறுகிறார். அமெரிக்காவில் அவர் குடியேறக்கூடிய வருஷம் 2018. ஒரு 5-6 வருடங்களுக்கு உள்ளாகவே மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தேர்தலில் நின்று தேர்தலில் வெற்றி கண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து நின்றவங்க சாதாரண ஆள் கிடையாது. அமெரிக்காவுடைய நியூயார்க்கினுடைய முன்னாள் கவர்னர் ஆண்ட்ரூ கியூமா அப்படிங்கிறவர், ரொம்ப மக்கள் செல்வாக்கு பெற்றவர். அவரை எதிர்த்து நின்று இவர் ஜெயித்திருக்கிறார். இங்கு விளங்க வேண்டிய செய்தி இருக்கிறது, யாரையும் அல்லாஹ் என்ன செய்வான், எதற்கும் தலைமையாகவும் ஆட்சியாளராகவும் ஆக்குவான். அதனால்தான் இஸ்லாத்தில் இனவரி என்பது கிடையாது. யார் இவன் வேற்றுமை என்று சொல்வது மார்க்கத்தில் அறவே கூடாது. இவன் இந்த நாட்டை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாது. இவன் வேறொருவன், இவன் இந்த இனத்தை சார்ந்தவன் என்ற வேறுபாடு கிடையாது மார்க்கத்திலே. இவன் வெளியூர்காரன் என்று சொல்வது தவறு. சொல்லலாம், அட்ரஸுக்காண்டி சொல்லலாம் வெளியூர்னு. இனப்பிடிவாதமாக யாராவது சொல்வார்கள் ஆனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே எதை சொன்னார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கிறோம்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, அறியாமை காலத்தினுடைய எல்லாத்தையும் என்னுடைய காலுக்கு கீழால் புதைத்து விட்டேன். யாரும் யாருக்கும் என்ன செய்யாது, பெரிய ஆளு கிடையாது. அரேபியர் அரேபியர் அல்லாதவர் 2 பேரும் சமந்தான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தினுடைய சமத்துவமான ஒரு மார்க்கம், சமத்துவத்தை போதித்த நபி, சமத்துவத்தை போதித்த வேதம் அது இஸ்லாம் தான். இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆன், வேதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரத்தில் எதிர்த்து நின்ற அந்த ஆண்ட்ரூ கியூமா அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில், உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மம்தானிக்கு எதிராக என்ன செய்யாங்க, கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போது அந்த ஆண்ட்ரூ கியூமா சொன்னார், எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். தன்னுடைய தொண்டர்களை கொஞ்சம் ஒடுக்கி விட்டு ஆண்ட்ரூ கியூமா அந்த உரையில் அவர் நிகழ்த்துகிறார், நான் மம்தானியை வாழ்த்துகிறேன், நான் மம்தானியை வாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு, நாமெல்லாம் நியூயார்க் மக்களின் குடிமக்கள், நமக்கு நியூயார்க்கினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்ற ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டு இருக்கிறார். இது அவருடைய பரந்த உள்ளத்தை காட்டுகிறது. உண்மையில் இவ்வளவு தூரம் அவர் வென்று காட்டிருக்கிறார். இவ்வளவு சவால்களுக்கு பிறகும் ஒரு இளம் வயதுடையவர் வென்றிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக பாராட்டணும். அந்த ஒரு அற்புதமான வேலையை தான் எதிராக நின்ற ஆண்ட்ரூ கியூமா செய்திருக்கிறார். இது பரந்த உள்ளத்தின் வெளிப்பாடு. அதே நேரத்தில்
அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவினுடைய தனித்துவம் குறைந்து போய்விட்டது, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியாளராக வருவதை நான் விரும்பவில்லை என்று தன்னுடைய வேகத்தோடு பேசியிருக்கிறார். இது அவருடைய உள்ளத்தின் சிறுமையை காட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபரிடம் இருக்கக்கூடிய அந்த பணம், ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இயல்பினுடைய தீமையை காட்டாமல் கொஞ்சம் குறைத்து காட்டலாம். ஆனால் வரலாற்றில் அவருடைய குறுகிய கண்ணோட்டம் நிச்சயமாக வெளிப்பட்டே தீரும். அவர் பாராட்டுவதற்கு பதிலாக இவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயரை, ஒரு நாட்டினுடைய அதிபர் நிச்சயமாக சடங்குக்காக வேண்டியாவது ஒரு பாராட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. இது இவருடைய உள்ளத்தின் சிறுமையை காட்டுகிறது. சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய உள்ளம் பரந்த உள்ளமாக இருக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும். அவருடைய வரலாறுகளை எழுதக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை எழுதுறாங்க, நிறைய சிறப்புகளை எழுதுறாங்க. அதில் ஒரு அரசியல் காரணத்திற்காக ஜவஹர்லால் நேரு காஷ்மீருடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல்லாவை சிறையில் வைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய மகன் லண்டனில் படிப்பதற்காக அவர் உதவி செய்கிறார். தந்தையை வேறு ஒரு காரணத்திற்காக சிறையில் வைக்கிறார். அவருடைய மகன் படிப்பதற்காக லண்டனில் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இதெல்லாம் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஏதோ ஒரு அரசியலை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், ஏதோ ஒரு காரணத்திற்காக தந்தை தண்டிக்கப்பட்டாலும் அவருடைய மகன் என்ன செய்ய வேண்டும்? படிப்பை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜவஹர்லால் நேரு உதவி செய்தார் என்று எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். அதே போல நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர். அவர் படித்து விட்டு வந்த காலத்தில் அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் பெரிய பொறுப்புகள் எல்லாம் வகிக்க முடியாது அந்த நேரத்தில். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவருடைய படிப்பை மட்டும் மதித்து அவரை இந்த நாட்டினுடைய வெளிநாட்டு தூதராக நியமித்தார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஜவஹர்லால் நேருடைய அந்த பரந்த உள்ளத்தையும் சமன்பாடையும் காட்டுகிறது. காலப்போக்கிலே அவர்கள் செய்த சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட வரலாற்றிலே படிக்கும் பொழுது இவ்வளவு தூரம் விசாலத்தன்மையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். வெளிரங்கமாக சில இப்போது நடைமுறையில் உள்ள சில நபர்களை சொன்னா தான் நமக்கு புரியுங்கிறதுக்காண்டி பயானில் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் அன்சாரி சஹாபி ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் இப்பொழுது வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தவர் அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஆஹா இந்த நபர் சொர்க்கவாதியா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதே வார்த்தையை சொன்னார்கள், இப்பொழுது ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாதி. அதே நபர் மறுபடியும் வர்றார். முதல் நாள் வந்த நபரே மறுபடியும் வர்றாங்க. மூன்றாவது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பொழுது ஒரு நபர் வருவார், அவர் சொர்க்கவாதி. மூன்றாவது நாளும் அதே நபர் வருகிறார். கிட்டத்தட்ட அந்த சஹாபி 3 தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயின் மூலமாக சொர்க்கவாசி என்ற சோபனம் கூறப்பட்டவர். உடனே சில சஹாபாக்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இல்லை இப்படி 3 தடவை ஒரு சோபனத்தை வாங்கிட்டாங்களே இந்த சஹாபி, அப்படி என்னதான் அமல் செய்கிறாங்க என்று பார்ப்போம், என்ன அமல் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்பதற்காக 3 இரவுகள் அனுமதியோடு அவர்களோடு தங்குகிறார்கள். 3 இரவுமே அவங்க பெரிய அமல் ஒன்றும் செய்யலை. அந்த சஹாபி கொஞ்ச நேரம் திக்ரு செய்கிறாங்க, அப்புறம் தூங்கிடுறாங்க, அப்புறம் சுபு கெஞ்சி தொழுகிறாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, என்ன நம்ம விசேஷமான அமல்கள் எதுவும் இல்லை. உடனே அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன விசேஷமாக நீங்கள் அமல் செய்கிறேன்னு கேட்டுட்டாங்க. அப்பொழுதுதான் அந்த சஹாபி சொன்னார்கள், நான் முஸ்லிம்களில் யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை வாழ்க்கையில் இருக்கணும். எப்பொழுதும் நான் யாரை ஏமாத்தினதே இல்லை, என்னுடைய வியாபாரத்தில் ஏமாத்தினது இல்லை, கடன் வாங்கிட்டு நான் ஏமாத்தினது இல்லை, கொடுக்கல் வாங்கல ஏமாத்தினது இல்லை,
சொத்தை பறிச்சுக்கிட்டு ஏமாத்தினது இல்லை, எந்த ரீதியான ஏமாற்றமும் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த சஹாபி சொன்னாங்க, நான் யாரை ஏமாத்தினது இல்லை, அது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதை நான் யார் மீதும் போராமை பெற்றது கிடையாது. இப்ப நீங்க எவ்வளவு போராமை தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கும். நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஹசத், அந்த போராமை தூக்கி எரியன். நீ உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீங்குகளும் இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கம்பாரிசன், அந்த போராமை தான் காரணம். என்னை விட இவன் முன்னேறிடக்கூடாது. அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு ஆட்களா இருந்தாலும் சரி, மொஹல்லாவாசியாக இருந்தாலும் சரி. போட்டி வேற, போராமை வேற. இன்று நடப்பது போட்டி அல்ல, போராமையுடைய உச்சம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நான் யாரு மீதும் அல்லாஹ் வழங்கியவற்றை பற்றி நான் போராமை கொண்டது கிடையாது. உண்மையில் ஒருத்தருக்கு அல்லாஹ் வழங்கி நிறைய வழங்கியிருக்கிறான்னு சொன்னா, நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியது. அல்லாஹ் கொடுத்த விஷயத்துல நம்ம போய் போராமப்பட முடியாது. இந்த ரெண்டு விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்யறேன்னு சொன்னாங்க அந்த சஹாபி. அப்பேற்பட்ட அந்த உள்ளம் பரந்த உள்ளமாக, உள்ளம் சுத்தமானதாக இருந்ததால் உள்ளத்தால் அந்த சஹாபி உயர்ந்தார்கள். 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயினாலேயே நீங்கள் சொர்க்கவாசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்றார்கள். உயர்ந்த இதயம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று தேடி தெரிய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம உள்ளம் உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரை பார்த்து இவர் நல்ல மனசுக்காரரு, ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப நல்ல அன்பானவர், ரொம்ப நல்ல டைப்பு, நல்லா பழகுவார், நல்ல மனிதர் என்று மக்கள் சொல்றாங்கள் அல்லவா, அதுதான் அவருடைய பரந்த உள்ளம், உள்ளத்துக்கு சொந்தக்காரர். சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோமா இல்லை, இவர் மோசமானவர், இவர் கிட்டத்திலே போக முடியாது, ஆக மோசம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த பேர் யார்ட்டையும் நம்ம வாங்கிடக்கூடாது. இவர் ஆக பெருமை பிடிச்சவர், ஆக மோசமானவர் அப்படிங்கிற பேர் நம்ம வாங்கிடவே கூடாது. உயர்ந்த உள்ளத்தை கொண்ட மனிதர்களுக்கு மக்கள் சொல்லக்கூடிய சான்றே இதுதான், அவர் ஒரு நல்ல மனிதர், பண்பானவர். அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இருக்கலாம். பிறரிடம் கருணை காட்டுவதாக இருக்கலாம், பணிவோடு நடப்பதாக இருக்கலாம், நம்மளோடு சாமானியர்களையும் நம்மளோடு சமத்துவத்தோடு பழகக்கூடிய நபராக இருக்கலாம், குறிப்பாக யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ளாதவராக இருக்கலாம். அதிகமான பாவங்கள் எதில் ஏற்படுது தெரியுமா? இந்த விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறங்க. வீட்டிலே நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்தில் அதிகமான சண்டை சச்சரவுகள், அதிகமான பிரச்சனைகள் எதன் மூலம் வருது தெரியுமா? லன்னு, அரபி வார்த்தை லன், தீய எண்ணம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குடும்பத்தில், சமுதாயத்தில், நண்பர்களில், பக்கத்து வீட்டுக்காரங்கள எல்லாரையும் பற்றியும் தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தனை எப்போ நிப்பாட்டுறோமோ அப்போதான் நமக்கு எல்லாம் சரியாகும். வீட்டில், குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, பழகக்கூடிய நண்பர்கள், எல்லாரிடத்திலும் இந்த லன்னு நமக்கு இருக்கவே கூடாது. தீய எண்ணம், பிறரை பற்றி தவறான எண்ணம் வைக்கவே கூடாது. இதை நம்ம நீக்கிட்டோம்னா நம்முடைய உள்ளம் விசாலத்தன்மை கொண்ட உள்ளமாக, பெருந்தன்மை கொண்ட உள்ளமாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களாக அன்சாரிகள் இருந்தார்கள். மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் அவர்களும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவுக்கு எதுவுமே இல்லாம தான் போனாங்க, அகதிகளாக போனாங்க. அங்கே அன்சாரிகள் என்ன செய்யல, நீங்கள்லாம் வெளியூருக்காரங்க என்று சொல்லவில்லை, நீங்க வெளியூருக்காரங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லல, வாங்க உங்களுக்கு நாங்கள் வீடு தர்றோம், பிழைப்புக்கு வழிச்சொலி தர்றோம், தோட்டம் தர்றோம், எங்கிட்ட 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒன்றை தலாக்கு விட்டுருவோம், நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கீங்க இந்த ஊருக்கு. அதனால தான் அன்சாரிகள், அவங்க பேரே அன்சாரிகள். அன்சார்ங்கிற வார்த்தையை உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள்னு அர்த்தம். அதனால தான் இந்த அத்துணை விஷயங்களுக்கும் பெருந்தன்மைக்கும் சொந்தக்காரர்களாக அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்வார்கள் ஒரு ஹதீஸிலே, அன்சாரி தோழர்கள் எந்த வழியிலே நடக்கிறார்களோ அந்த வழியிலே நான் நடந்து செல்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆக உயர்ந்த உள்ளம் என்பது மிக முக்கியம். ஒரு நபி தோழர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப உயரமானவங்க, நல்ல
ஆஜானுபாகவான உடம்பு, நல்ல உயரமானவங்க. அதே மாதிரி அவங்களுடைய முகத்தில் முடி எதுவும் வளரல. சில பேருக்கு வளராது அல்லவா, தாடி வளராது, மீசை வளராது. அது மாதிரி ஒரு சஹாபி. அவங்க உடம்பு ரீதியாக வளர்ச்சி உயரமாக இருந்தாங்க, உள்ளத்திலையும் உயரமான உள்ளம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அந்த சஹாபி யார் அப்படின்னா கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க யார் அப்படின்னா சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க மிக நுட்பமான அறிவாளி, தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில், பிறரை வளைத்து போடுவதில் மிக கெட்டிக்காரர். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவருடைய இதயம் பொன்னாக மாறியது. அவர்களே சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அடிக்கடி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நான் மாத்திரம் லவ்லல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் லா மக்கர்த்து மக்ரன் லா துத்திக்குல் அரப், இந்த அரபு தேசத்தவர்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன செய்திருப்பேன், சூழ்ச்சிகளை செய்திருப்பேன். அப்பேற்பட்ட திட்டம் தீட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய உள்ளம் எப்படி மாறியது தெரியுமா? ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வந்து கைஸ் அவர்களிடத்தில் எனக்கு உணவு தாருங்கள், உணவுக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? உணவை எடுத்து கையில் கொடுத்துட்டு விட்டுற மாட்டாங்க. ஆட்களை அனுப்பி அவங்க வீட்டில் என்னென்ன தேவை எல்லா உணவுகளையும் கொண்டு போய் வச்சிருவாங்க, நிரப்பி விட்டுருவாங்க. வரலாறுகளில் வருது, பேரிச்சம்பழம், நெய், ரொட்டிகள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே கொண்டு வச்சிருந்துருவாங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தவங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து வாங்க மாட்டாங்களோ, அவங்க வீட்டில் போய் கொடுக்கணுமோ, இதெல்லாம் கேட்போமா இல்லையா? அந்த நபித்தோழர் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, போய் வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. சொல்லுவார்கள் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஏதாவது உதவி வேணுமா இடத்தில் கேளுங்கள். உதவி செய்யக்கூடிய நேரத்தில் காசு பணம் இல்லைன்னா கடன் வாங்கி செய்யக்கூடியவராக இருந்தாங்க. கடன் வாங்கி செய்யக்கூடியவங்கன்னா அவங்க வசதியானவங்க, அந்த நேரத்தில் கடன் வாங்கி செஞ்சுட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி யாராவது கடன் கேட்டால், கடன் வேண்டுமா என்னிடம் வாருங்கள், கைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. கடன் வேணுமா என்னிடத்துல வந்து கேளுங்க. சில நேரத்தில் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்கள பார்க்கறதுக்கு நிறையா பேர் வரல. தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நோய் விசாரிக்க நலம் விசாரிக்க வரல. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி கேட்குறாங்க, ஏங்க என்ன யாருமே வரக்கறாம உங்களை நலம் விசாரிக்கிறதுக்கு, எப்போதும் உங்கள் கூட இருப்பாங்க, உங்களை நலம் விசாரிக்க யாரும் வரலையேன்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது கைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவர்களெல்லாம் சில பேர் கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடனை திருப்பி செலுத்த முடியாத சிரமத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை வந்து பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பணியாளரை அழைச்சி, நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்யுங்க, கைஸ் அவர்களிடமிருந்து வாங்கிய கடன் யாரும் திருப்பி தர வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் எல்லா அந்த பணியாளர் அறிவிப்பு செய்தார். மக்கள் எல்லாம் விளங்கி கொண்டு அவர்களை நோய் விசாரிக்க வந்தார்கள். மக்கள் எல்லாம் திருப்பி செலுத்த முடியலையே, கடன் வாங்கிட்டோமே என்ற ஒரு வெட்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு எத்தனையோ பேர் இந்த சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முகத்தில் நம்மளால் முடிக்க முடியல, சொல்லுவோமா இல்லையா? வாங்கிட்ட முகத்தில் முடிக்க முடியல. ஒரு வேலைக்கு சந்திக்கிற மாதிரி இருக்கும், நான் இன்னைக்கு போக மாட்டேன், அவர் வீட்டு வேலைக்கு நான் போகலை, இல்லை இன்னைக்கு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்குது, கொஞ்சம் வெட்கப்படுவார். இதுவெல்லாம் இருக்கிறதா இல்லையா? கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதையெல்லாம் அனுசரித்து உள்ளத்திலே அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள். என்ன செய்ய வேண்டாம், கடனே வேணாம். ஒரு போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த போரில் 300 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. கடுமையான பசி, எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, கடுமையான பசி. அந்த நேரத்தில் காசு பணம் கையிலே இல்லை. கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 3 ஒட்டகத்தை தாங்க, நான் ஊரில் வந்து பணம் கொடுக்குறேன், கையில் காசு இல்லை, மதீனாவுக்கு வந்தோன்னு பணம் கொடுத்துட்றேன். 3 ஒட்டகம் அறுக்கப்படுகிறது, சஹாபாக்கள் சாப்பிட்றாங்க. மறுபடியும் 3 ஒட்டகம், மறுபடியும் 3 ஒட்டகம், கிட்டத்தட்ட 9 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டது. ஊரில் வந்து காசு தந்துடுறேன். மதீனாவிற்கு வந்ததுக்கு பிறகு அதை ஒப்படைத்தார்கள். வரலாற்றில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வெளியூர் போகிறோம், நம்ம என்ன செய்வோம், இருக்கிற காசு பணத்தை செலவழிப்போம், ஏதாவது கொஞ்சம் என்ன செய்யலாம், கூடுதலாக செலவழிக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லிடுவோம், ஏன்டா இப்போதைக்கு காசு இல்லைன்னு சொல்லிடுவோம்.
ஆனால் கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் ஊரிலே வந்து அதை நான் சரி செய்து கொள்கிறேன், நீங்கள் பசியை போக்குறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்படியெல்லாம் பெருந்தன்மையாக வள்ளலாக இருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காவலாளி போன்று, இப்போது சொல்றாங்க ஒரு பவுன்சரை போன்று இருந்தவர்கள் தான் இந்த கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி சுற்றி வருவாங்களாம், அவங்க கூடவே இருப்பாங்க பாதுகாப்புக்காக வேண்டி. இப்படியெல்லாம் பெருந்தன்மையோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இருந்தவர்கள் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். காலப்போக்கிலே கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பின்னால் உள்ள காலத்திலே ரோம் நாட்டு அரசன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னான். ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ரெண்டு பகுதிக்குமே சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ரோம் நாட்டு அரசன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்துல சொன்னான், நான் எங்கிட்ட இருந்து ஒரு உயரமான மனிதரை அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை விட உயரமான மனிதர் உங்கள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அன்பளிப்பு தர்றேன், அப்படி இல்லை அப்படின்னா 3 வருஷத்துக்கு சமாதான உடன்படிக்கை எங்களுக்கு எழுதி தரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ரோம் நாட்டு அரசன் சொல்றார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒத்துக்கொண்டார்கள். அங்கேருந்து ரோம் நாட்டிலிருந்து ஒரு உயரமான மனிதர் வந்தார். வந்ததற்கு பிறகு இங்கே உள்ள ஒரு உயரமான மனிதரை காட்டணும், அவரை விட உயரமான மனிதரை. கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த சுருவால் போடக்கூடிய அந்த பேண்ட் எடுத்து அந்த மனிதர்கிட்ட போட சொன்னாங்க. வந்த மனிதர்கிட்ட, அவர் உயரமான மனிதர் தான், அவர் எடுத்து போட்டாரு. கைஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த பேண்ட் வந்த மனிதருக்கு நெஞ்சு வரை இருந்தது. அப்போ அதை விட உயரமான மனிதராக கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. இதை பார்த்ததற்கு பிறகு ரோம் நாட்டு அரசன் ஒத்துக்கொண்டான், நான் தோல்வியை ஒத்துக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள்வான். இப்போ இதுவெல்லாம் அவருடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக நாம் நினைவில் வைக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? பெருந்தன்மையோடு நம்ம வாழணும். வாழக்கூடிய காலம் குறைவு தான், எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இன்று நாம் பேசக்கூடிய வார்த்தை நாளைக்கு மறுமையில நமக்கு பிரதிபலிக்கும். சரியான வார்த்தைகளை பேசணும், சரியான என்ன வேணும் உள்ளத்துல. அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை விசாலத்தன்மையோடு பார்ப்பான். மக்களுக்கு யார் இரக்கம் காட்டுகிறார்களோ அல்லாஹ் அப்பொழுதுதான் இரக்கம் காட்டுவான். இன்னைக்கு உடல் தோற்றம், பதவி, அந்தஸ்து எவ்வளவுதான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட உள்ளம் அழகான உள்ளமாக இல்லைதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு உயரமான இடத்துல இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்னவா பழுதாக இருக்கிறது, உள்ளம் சிறந்ததாக இல்லை. சரி, இப்படி உள்ளம் அழகில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களை துன்புறுத்துவார்கள். அதைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. தேர்தல் கமிஷனர் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆட்சியால் நமக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு காரணம் என்ன? உள்ளத்தில் அழுக்குகள். போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்காக, திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக ஒட்டுமொத்த நாட்டையுமே என்ன செய்து கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார்கள். திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா மக்களும் என்ன செய்யுங்க, நீங்கள் திருடனா இல்லையா நிரூபித்துட்டு போங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இன்று நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. போலி வாக்காளர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே கடமைப்பட்டவர்கள் தான். அதே நேரத்தில் இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் எப்படி ஆக்கிவிடும் என்று சொன்னால், போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக மக்கள் அனைவரையுமே போலியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மை இல்லாத ஆட்சியாளர்களை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.